ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட நம்ம கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, நீ ஃபர்ஸ்ட் இந்த வீல் சேர் விட்டு எஞ்சி நடக்க பாரு, எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காது ஒன்றும் நடக்க முடியும்ல. ஸோ நீ நட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவாளா. ஹீரோ வந்துட்டு மாட்ட மாட்டேன்னு சொல்லுவான். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, வீல் சேரோட ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு வெளியே போவா. ஹீரோ வந்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்பானா. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, ஃபாஸ்ட்டாக அழைச்சிட்டு போவா. பின்னாடி இருக்க வேலைக்காரங்க 2 பேர் பார்ப்பாங்க, என்னடா இது பாஸ் எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னு வந்து பார்ப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, பீச் சைடில் அழைச்சிட்டு போயிட்டு, பாரு இவன் வந்து பிளைண்டாக இருக்கான், இவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேதுல. ஸோ இவன் என்ன பண்ணுவானா, பாரு இதெல்லாம் நீ ரசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பீச் பக்கம் நின்றுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, பாரு இது ஸ்மெல் பண்ணு, சுவாசி, உன் கண்ணு பீச் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு இவன் உணரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லுவான். இவன் சொல்லுவான், நான் தான் பிளைண்ட் இல்லை, என்னால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஐ மீன் ஹீரோ சொல்லுவானா. அது ஹீரோயின் சொல்லுவா, பிளைண்ட் வந்து கண்ணு தானே தெரில, பட் நீ மனசால உணரலாம், ஸ்மெல் பண்ணி பாரு, அந்த பீச் ஸ்மெல் உனக்கு அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சொல்லுவாள். சரி ஹீரோ கொஞ்சம் அமைதியாக இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஆப்போசிட்டில் பீச் மாதிரி 2 போட்டு போயிட்டு இருக்கும், அந்த பக்கம் ஓரமாக வந்துட்டு பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாள். ஹீரோ வந்துட்டு அமைதியாக கேட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா அவள் வந்துட்டு செம்ம காண்டாயிட்டு இருப்பான். இப்போ என்ன, எனக்கு கண்ணு தெரிலங்கிறத நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறியா, அப்போ இன்னுமே வந்துட்டு என்னை நீ ட்ரீட் பண்ணுறது வந்துட்டு என்னோ நான் ஒரு ஹேண்டிகேப் மாதிரி நீ ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பியுமே கோப்பட ஆரம்பிச்சிருவான். ஹீரோயின் விசாரிச்சு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாளா. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி, என்ன பண்ணுற நீ வந்து திருப்பி திருப்பி வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன் உங்கள் ஹெல்ப் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் நீ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கையை என்ன பண்ணுவோம்னா முறிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வலிக்குது, ஃபர்ஸ்ட் கையை விடுங்கும் போது சரி கையை விடுறேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிருவான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணு தெரியாது. பின்னாடி இருக்க வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி வந்துருவாங்க. என்ன பண்ணுறீங்க சார்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அதுக்கப்புறம் விலகி வந்ததுக்கு அப்புறம் திட்டுவா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ மென்டலா வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு, நல்லாவே தெரியுது, நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீயா வந்து எல்லாமே நீ பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்தேன், ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, இதுக்கப்புறம் நான் ஏன் இருக்கணும், நான் இங்கிருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா கிளம்பி வந்துட்டு போயிடுவான். ஹீரோ வந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பான், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நீ போய் தொலை அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்போ ஃப்ரெண்டா அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம், அந்த பையன் தான் வந்துட்டு பாஸ் கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவான். இங்க அப்போ என்ன பண்ணுவான்னா, நைட் வந்து ட்ரக்ஸ்லாம் எடுத்திருப்பாள். ஸோ காலைல வந்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு தானா பழம்பிட்டு இருப்பாளா. இது வந்து நானி பாக்குறாங்க, என்ன ஆச்சு தெரியலன்னு சொல்லிட்டு, ஜான் இந்த பாருங்க அப்பு இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க போது, இல்ல அவன் நைட் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா அதனால தான் இந்த மாதிரி இருக்கான்னா, நாளைக்கு வந்து கோவத்துல ட்ரக்ஸ் எடுத்தலாம், அதெல்லாம் அப்போ பண்ண மாட்டாளே, ஃபாரின்ல இருக்கும்போது கூட அப்போ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது கிடையாது, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கும்போது இதெல்லாம் இங்கே நார்மல் அப்படின்னு சொல்லிடுவான். நார்மல் சொல்லிட்டு போயிடுவான். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்போ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவான், ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிப்பான். நான் எதுக்கு இங்கே இருக்கணும், இப்போ எனக்கு நான் ஏன் இங்கே இருக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன் எனக்கு கடவுள் அமைக்கிறாரு, இன்னொரு இடத்துக்கு நான் வரணுமா, அப்போவே இதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம், நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோவமா என்ன பண்ணுவான்னா பேக் பண்ண ஆரம்பிச்சிருவா. இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து சொல்வார், இந்த மாதிரி உங்களுக்காக தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் ஏன் ஹீரோயின் ஆஷா நடந்துக்கிட்டீங்க, சரி நீ வந்து ஹீரோவை பார்த்து கோவின், நான் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன், அப்போ போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அப்போ பார்க்க வருவான். அப்போ மீன் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்காக தான் உங்கள் ரூமை வந்து நீங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு தான் அரேஞ்ச் பண்ணாங்க, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்ன ஹீரோயின் வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஹர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே அப்போ மாதிரி நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஹர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஹீரோயின் வந்து பேக்லாம் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது அந்த பெயிண்ட்டை வந்து பார்ப்பா. இந்த பெயிண்ட்டை பார்க்கும்போது அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, இந்த பெயிண்ட்டை விட்டு போகக்கூடாதுன்னு தோணுது, ரியல் அப்பவே வரைஞ்சி வச்சது தான், ஏதோ ஒரு அதில் வந்து ஒரு கனெக்டிவிட்டி அவளுக்கு கிடைக்குது. சரி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உங்களை பார்ப்பானான்னு தெரியல, இந்த பெயிண்ட்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுவானான்னு தெரியல சொல்லிட்டு பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாளா. பின்னாடியே இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல டாம் வந்து ஓடி வருவார், ப்ளீஸ் நீங்கள் போவாதீங்க அப்போன்னு சொல்லிட்டு வந்து ஓடி வருவார். இல்லை நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நான் கிளம்புறேன், என்னை விடுங்க டாம் சொல்லிட்டு இவன் வந்து கிளம்புவா. இல்லை ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறதுலாம் நிறைய ரீசன் இருக்குது, ஹீரோ வந்து ரொம்ப பாவம், சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இருந்துமே ஹீரோ வந்து ஒரு அனாதை மாதிரி தான் ஃபாரின்ல இருந்தார், அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் சொல்லிட்டு எப்பவுமே ஹீரோ கண்டுக்க மாட்டாரு, சின்ன வயசுலேருந்து தனியாக தான் வச்சுருந்தாரு, அதனால ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட மீட் பண்ணி ஒரு அளவுக்கு வந்துட்டு ஹீரோ அப்பா கூட வாழ்லாங்கும் போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஸோ அது காரணம் நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கோவப்படுறாரு, ப்ளீஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து கெஞ்சுவானா. அப்படின்னு சொல்லுவா, அதனால அப்பா வந்து கூடவே இல்லையா, ஹீரோயின் தலை தானே இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்டு அப்போ நான் அட்லீஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஃபினான்ஸ்லயாச்சும் வந்துட்டு பெரிய ஆளாக இருக்கானே, பட் ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கேன், ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளோட உண்மையான ட்ரூத்தான லைஃப்ல இருந்து நடந்தது வந்து வெளியே வருது.
இவன் ஆச்சரியமா பார்க்குறான், என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. நான் வந்து பேரண்ட்ஸ்க்காக ஃபீல் பண்ணியிருக்கேன், சாப்பாடுக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல பேரண்டோட அன்புக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்துக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இவ பேசுறா. இதை வந்துட்டு ஆச்சரியமா வந்துட்டு இவன் பார்க்குறான். என்னடா இது அப்போ இந்த மாதிரி பேசுறாங்களே, ஏன்னா இவன் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு தானே, ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு ஆச்சரியமா பார்க்குறான். அதுக்கப்புறம் ப்ளீஸ் டாம், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், அதான் எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவான். அப்புறம் வந்து போட் கிட்ட, இங்க வந்து ஒரு தீவு தானே, போட்ல தானே ஏறி போகணும். ஸோ வந்துட்டு போட் கார்ட்ட வந்து கேட்கறது, இந்த மாதிரி நைட் ஆயிடுது, இந்த மாதிரி போட் வருமான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வரும் ஆனா மழை வர மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து என் பேங்காக் போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறா. சரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஏத்துறாரு. இங்க நம்ம ஹீரோ வீட்டுல தான் இருக்கான். என்னடா இது மழை வர ஆரம்பிச்சு, நல்லாவே மழை பெய்யுது. ஹீரோ என்ன பண்றான்னா, ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு காணுமே அப்படின்னு நினைக்கிறான்னு என்ன தெரியல, ஆனா அவன் வந்து செல்ஃபிஷா தான் உட்காந்துருக்கான். பட் வேலைக்காரங்க தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு போட்ல ஏறி போயிட்டாங்க, இந்த டைம்ல வந்து போயிருக்காங்க, மழை பெய்யுது, கண்டிப்பா போட் வந்து நடுக்கடல வந்து ஒண்ணு கவுந்துரும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஆயிடும்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் போட்டோட இன்சார்ஜ் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி போட் போயிடுச்சு, எங்க மேடம் வந்து அதில் ஏறி போயிட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் கில்ட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ நினைக்கிறேன், நம்ம ஏன் கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணணும், அவ ஓவரா பேசினா, அவளால தான் நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, நம்ம அப்பா இறந்தது காரணமே அவ தான், நான் இதுக்கு வந்து ஃபீல் பண்ணணும், போட்டோம் போட்லேயே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் விட்டுடுறான். இந்த மாதிரி ஃப்ரீயா மனசை வந்து விட்டுடுறான். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்றா, போட்ல போறா, அது வந்து வாமிட் வருது, குளுக்குல வந்து வாமிட் வருது. அப்புறம் கான்டாக்ட் அடிக்குது. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஃபீல் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம சிரிச்சுட்டு ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இவன் என்ன பண்றா, போட் வெளியே வந்துட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கா. போட் ரொம்ப தள்ளாடுதா. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இதுக்கப்புறம் செத்துருவோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு, சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு வந்துட்டு சாரி கேட்கறான். போட் விட்டுறது வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு வந்திருக்காளா. ஸோ அவர் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அவனை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான், ஆனா போக போக அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் வராங்க. நம்ம ஹீரோ கேட்கறான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன தெரியல, அப்போ அவங்க போனாங்க, அந்த படகை வந்து கேட்ச் பண்ண முடியல, ஒண்ணு கவுந்துரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களா. கரெக்டா வந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஆட்கள் வராங்க. வந்து இந்த மாதிரி ஹீரோயின் அழைச்சிட்டு தான் வராங்க. நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு வந்தனால படகை வந்துட்டு கரைக்கு எடுத்து வந்திருப்பாங்க போல. ஹீரோயின் மயக்கம் போட்டா வந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வரான். அப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேரு ஐ மீன் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறா, இவன் வீல் சேரை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று ஆபத்துன்னு நினைச்சிட்டு வீல் சேரை விட்டு எஞ்சி விழுது நடந்து வந்திருப்பானே. இதை பார்த்து ஹீரோயின் வந்துட்டு, அப்போ உங்களுக்கு வீல் சேர் எல்லாமே உங்களால இருக்க முடியும்ல, அப்ப எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஹீரோ வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம எப்படி அந்த சேரை விட்டு வந்தோம், ஏன்னா அதை விட்டு எந்திரிக்க மாட்டோம்னு ரொம்ப ஸ்டபனா இருந்தவன், இப்போ அவன் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஏஞ்சி வந்திருக்கானு இதை நினைச்சு அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க அப்பு வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த அப்பு லவர் என்ன பண்றானா, அப்பு வந்து தூங்கிட்டு இருக்கா. அவ தான் வந்து ட்ரக்ஸ் போதன் தானே இருக்கா. அவ தூங்கிட்டு இருக்கும் போது அவ கபோர்ட்ல இருந்து அவளோட திங்ஸ், டாக்குமெண்ட், அவளோட ஜுவல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறான். கரெக்டா வந்துட்டு இந்த நாணி வந்து பாத்துறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்போட திங்ஸ் எது ஸ்டஃப் எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதை கூட கூடன்னு கேட்கும் போது தரமாட்டேங்குவானா. அவங்க பிடிச்சி குலுக்குவாங்கல்ல, அப்போ அந்த அப்போட ஜுவல்லரி வந்து கீழே விழுந்துரும். எதுக்கு அப்போட நகைலாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஒரே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், உள்ளார இருந்து வெளியே வந்துருவா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாளா. அப்ப நானே சொல்லுவாங்க, பாருமா உன்னோட நகையெல்லாம் இந்த பையன் எடுத்துட்டு போறான், என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆமா நான் வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல போய் வந்து ஏமாத்துறான், இதான் நீ நம்பாதங்கும் போது, இல்ல நான் வந்துட்டு ஒரு கிளப்பை வந்து வாங்க போறேன், பப்பு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அழைச்சிட்டு போய் காட்டுறான். இந்த மாதிரி இந்த பப்பை தான் நான் வாங்க போறேங்கும் போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, நான் எனக்கு ஒரு ஆசை தான், இந்த மாதிரி இடத்துல வந்து பப் வந்து ரன் பண்ணுவேன், எனக்கு ஆசை தான் அப்படின்னு வந்து சொல்றா. அப்படியே வந்துட்டு பேச்சை மாத்தி விட்டுறானா. இவன் வந்து செல்ஃபிஷா தான் எல்லாமே பண்றான். இந்த பாட்டிக்கு தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு இவன் மேலேயே. இங்க ஹீரோயின் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்துட்டு இருப்பாளா, அவளை வந்து கேர் எடுத்து இந்த ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க. அப்போ வந்துட்டு ஓகே நீங்க நல்லா ஆயிட்டீங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த வேலைக்காரங்க சொல்லுவாங்க, சரி நம்ம இப்போ கிளம்பி பேங்காக் போலாங்கும் போது, ஏன் நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அவங்க எதுக்கு பேங்காக் போக சொல்லிட்டு, ப்ளீஸ் நீங்க ஹீரோ பார்த்துட்டு இங்கே இருங்கன்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ வந்து யோசிப்பா, ஹீரோ வந்துட்டு ஓரளவுக்கு வீல் சேரை விட்டு ஏஞ்சி வந்துட்டானு. ஸோ வந்துட்டு ஓகே ஹீரோ ஓரளவுக்கு கியூர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்றா. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், எதுக்கு நான் அவளுக்காக நான் ஏஞ்சி போனேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானா. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துருவா. டாம் டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமை கூப்பிட்டா. டாம் இன்னைக்கு வர மாட்டாரு, அவர் வெளியே போயிருக்காரு, இன்னைக்குலாம் நான் தான் உங்களை கவனிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா வெளியே கவர்மெண்ட் பக்கம் அழைச்சிட்டு வரான். ஹீரோ வந்துட்டு திருப்பி என்ன எங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். வா ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு, நல்ல ஸ்மெல் வருதுல்ல, ஆரஞ்சு ஸ்மெல், ஜாஸ்மின் ஸ்மெல் நல்லா அடிக்குதுலங்கும் போது, ஆமா நல்லா அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஊர் ஃபுல்லா வந்து பேசிக்கிறாங்க, இந்த ஐலாண்ட்ல இங்க ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேய் ஆப்போசிட் ஹீரோ கேட்பான். ஆமா, இந்த வீடை கட்டினார்ல, அவர் வந்துட்டு யாருக்காகவும் இங்க வெயிட் பண்ணி இங்கேயே இறந்திருக்காரு, அவரோட பாடி கூட இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க போல. ஸோ அவர் வந்துட்டு இங்க ஆவியா வரா மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான்.
கேட்டுமே ஹீரோக்கு வந்துட்டு பயம் வந்துடும். லைட்டாக என்ன பண்ணுவான்னா வேலைக்காரங்களை வர சொல்லி ஒரு கிளை மாதிரி ஒரு இருக்கும், அது வந்து டக்குன்னு போட சொல்லுவா. ஹீரோ வந்துட்டு பயந்துருவான். இவனுக்கு வந்துட்டு பேய் பயணத்தை வந்துட்டு காமிச்சிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு சேச்சாப்பெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். இல்லை இங்கே ஏதோ ஒரு ஆவிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்துவான். அப்புறம் வந்து இவன் நைட் ஆயிடும். நைட் ஆனுமே ஹீரோ என்ன பண்ணுவானா தூங்க போவானா. அப்போ வீட்டில் யாருமே இருக்க மாட்டேன், டாம் வந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்லிடுவா. சரி நான் நீங்க பார்த்து தூங்குங்க, நான் போய் தூங்க போறேன்னு சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா நாய் சத்தம் கேட்கும். என்னடா இது நாய் சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் உள் சத்தம் வேற கேட்கும். உண்மையிலே இங்கெல்லாம் வந்துட்டு உல்ஃப்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். எனக்கு என்ன தெரியும், எனக்கே பயமா இருக்கு, நானே வந்து காடை வந்து கும்பிட்டுட்டு தான் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவா ரூமுக்கு போயிடுவா. ஹீரோ வந்துட்டு பேய் இவ தான் பயப்படுறான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா தைரியமா படுப்பானா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வரும். இவன் ஏதோ பால் குடிக்கிற மாதிரியும் அப்புறம் பால் கீழே ஊத்திச்சுன்னு சொல்லிட்டு ஹேண்டை வாஷ் பண்ண போவான். அப்போ பார்த்தீங்கன்னா ரத்தமா வர மாதிரியும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு பேய் மாதிரி பயமுத்துற மாதிரி இவனுக்கு கனவு வந்தாலுமே டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துருவான். ஏஞ்சி உட்காந்து டாம் டாம் கத்துவானா, வரமாட்டாங்க. என்னமோ கெட்ட கெட்ட சவுண்ட்லாம் வந்து கேட்குமா. இல்லை கேட்டோன்னுமே வந்துட்டு இவன் வெளியே ஓடி வருவான். பார்த்தீங்கன்னா இவங்க தான் செட்டப் வந்துட்டு மைக்கெலாம் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க போல. ஹீரோ என்ன பண்ணுவானா வீல் சேராவது இதாகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஏஞ்சி ஓடி வந்துருவான். ஏஞ்சி ஓடி வந்தோடனே அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே வந்துட்டு ஹீரோயின் ஏன் சிரிக்கிறா அப்படின்ட்டு இவ பார்ப்பான். அப்போ டாம் வந்ததுக்கப்புறம் டாம் டாம் எனக்கு எதுவும் பயமா இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாளா. அப்பதான் தெரியும் இவங்க எல்லாமே வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இப்போ ஹீரோயின் கேட்பா, இப்போ நீங்க வீல் சேர் எல்லாமே வந்துட்டு உங்களால ஓடி வர முடியுதுல்ல, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சேர் எல்லாமே பண்ண முடியும், இதுக்கப்புறம் எதுக்கு உங்க வீல் சேர் எப்பவுமே என்ன பண்ணுவோம் வீல் சேரை வீட்டு கொடுக்காம உட்காந்துருப்பான். இப்போ வேலைக்காரங்களை விட்டு அந்த சேர் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அந்த சேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேலே இது வந்துட்டு ஒரு மாதிரி மேலே பீச் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் வந்துட்டு ஒரு மாதிரி மேலே மேலே ஒரு ஸ்டெப் மாடிப்படி ஏறுற மாதிரி தான் இருக்குமா. அங்கேருந்து பிடிச்சி அந்த சேரை வந்து கீழே தள்ளி விட்டுருவா. அந்த சேர் வந்து உடஞ்சிரும். ஹீரோக்கா செம்ம காண்டு வரும். இந்த மாதிரி உடச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு கோவப்படுவான். பாஸ் அவங்க நல்லதுக்கு தான் பாஸ் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கவன்னு சொல்லுவான். பட் ஹீரோ வந்துட்டு இல்லை, அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவளுக்கு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட வந்துட்டு ஒரு பிரதர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்றான்னா ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வரான். ஹீரோயினோட வீட்டுக்கே வருவான் அந்த டாக்டர். ஏன்னா ஹீரோயின் வந்து காண்டாக்டே பண்ண முடியலன்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸா தான் உட்காந்துருப்பாங்க. மிஸ்ஸாட வந்து கேட்கும்போது அவள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டா. சரி எங்கே வேலை பார்க்குற அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. நீங்கள் தானே அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன எதுவுமே தெரியாதுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்பான். நான் எதுக்கு ஒன்று சொல்லணும், நீ ஏன்னா ஹீரோயினை லோ பண்ணுறே என்ன அப்படி கேட்கும்போது இவன் வந்துட்டு சின்ன சிரிப்பான். ஆமாம் எனக்கு ஹீரோயினை பிடிக்கும்னு சொல்லுவானா. உன்னை பார்க்க நல்ல டாக்டர் ஒன்று, ஐ திங்க் நீ டாக்டர்னு நினைக்கிறேன், நீ நல்ல ப்ரொஃபஷனாக இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி சர்வெண்ட் வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுக்கு கோவம் வரும். அப்போ எனக்கு ஐ திங்க் நீங்கள் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு சைக்காலஜி டாக்டர் கிடையாது, ஆனால் உங்களை பார்க்கும்போது வந்துட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் ஏதோ வந்து மனநல பரிச்ச மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுவான். இவளுக்கு அவமானமாக போயிடும். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா ஹீரோக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட வெள்ளம் பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து இந்த பட்டன் போட்டுடுவாளா. எப்படி இருக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். நல்லா இருக்கு, எனக்கு எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஒயிட் கலர் உங்களுக்கு எடுக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். டக்குன்னு ஓகே நான் கிளம்புறேன், இல்லைனா வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுவாள். ஹீரோயின் வந்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணாம், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹக் பண்ணிப்பான். ஹீரோயின்கா என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட் என்னை வீடுன்னு சொல்லிட்டு வெளியே போகலாம். எதுக்கு போகிறேங்கிற, நீ ஒரு ஹை சொசைட்டியில் இருக்க பொண்ணு, உனக்கு இதெல்லாம் சாதாரணம் தான். ஏன்னா இவன் வந்துட்டு அப்புங்கிற பொண்ணு வந்து தப்பான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இவன் மைண்டில் வச்சிருப்பான். ஸோ உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகிட்டோம், நம்மளுக்கு நடக்கக்கூடாதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லையே, ப்ளீஸ் நம்ம இப்போ பகல்லே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா இன்டிமேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவான். ஹீரோனுக்கு பயம் வந்துடும், என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லும் போது விட மாட்டான். டக்குன்னு இவளை கட்டில போட்டு இவளை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். இவன் வந்து கத்த ஆரம்பிப்பான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாளா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், என்ன ஓவரா பண்ணுற, ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ இதெல்லாம் பண்ணது கிடையாதுங்கும் போது ஹீரோயின் யோசிக்கிறேன், நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ட்டு, நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். பொய் சொல்லாத, எந்த பொண்ணு தான் ஒத்துக்குது, ஸோ நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற, சரி நான் இன்னைக்கு ஒரு நைட்டு உன் கூட தான் நான் இருக்க போகிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக நீ ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை மேற்கொண்டு கிஸ் பண்ண ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துடும். ஸோ கத்திட்டு பல காட்டா அந்த இடத்துல வந்து டாம் வந்துடுவார். டாம் வந்துட்டு ஐயோ சாரி நான் தெரியாமல் வந்துட்டேங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நல்ல வேலை வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அழுதுகிட்டே ஓடி இருப்பான். பாஸ் ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த பொண்ணு அப்படி கேட்பானா. இல்லை அவள் என்னை வந்துட்டு எப்படி கஷ்டப்படுத்தினா, என்னோட சேரை வந்துட்டு ஒரு வீல் சேரை வந்து உடச்சா இல்லை, அதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லும் போது இது அப்படின்னு தெரியலையே, எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார், நான் அப்போ லவ் பண்ணுறேன்னா சான்ஸே கிடையாது, ஹீரோ பொறுத்திருக்கும் இது அப்போ தானே, ஸோ அவளை போய் நான் லவ் பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு அவளை டார்ச்சர் பண்ண தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பதட்டமா என்னடா இவன் எப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வேலைக்காரங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஹக் பண்ணி அழக ஆரம்பிச்சிருவா வியான்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளப் வந்துட்டு ஐ மீன் பப்பை வந்துட்டு வாங்குவாங்களா, அதில் வந்து சைன் பார்த்தீங்கன்னா இவன் போடுவான், இவன் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவானா. அப்போ வந்துட்டு நானே சொல்லுவாங்க, நகை வந்துட்டு ஹீரோயின் ஐ மீன் அப்போட நகை தானே, ஸோ அவள் தானே சைன் போடணும், நீ எதுக்கு ஓனர்னு சைன் போடுற, அப்போட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு அப்படியா இந்த அப்போ நீ வந்து சைன் போடு, நான் வந்துட்டு நம்ம நல்லதுக்காக வந்துட்டு ஆரம்பிக்கிறேன், ஏன் நான் ஓனராக இருந்தால் நல்லபடியாக நான் பார்த்துக்க மாட்டேனா, பாரு அந்த நானே ரொம்ப சந்தேகப்படுறாங்க, இந்த நீயே சைன் போடுங்கும் போது இவளுக்கு அச்சச்சோ ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். இவள் அப்படியே ஃபுல்லாகவே இந்த ஜானிங்கிறவன் நம்புறா. இல்லை ஜானி இல்லை ஜானி நீயே சைன் போடு, அவங்க எதுவும் தெரியாமல் பேசிட்டாங்க தானே பார்த்தேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் சைன் போட போவானா. திருப்பி ஏஞ்சிட்டு இல்லை இல்லை நான் சைன் போட மாட்டேன், அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் தான் நான் சைன் போடுவாங்க போது ப்ளீஸ் நானி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்போ வந்து சொல்லுவாங்களா. அப்போ வந்து சொல்வாளா, அந்த நானி வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது கை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கணும் போது அவங்க வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்போக்காக வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து சைன் போட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்ட்டிலாம் நடக்க ஆரம்பிக்கும், இவன் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பா. இந்த பாட்டிக்கா இந்த நானிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கனே ஜாலின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஜிட்டு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுமே இவங்க வெளியே இந்த பாரு உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க ஃபோன் எடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை முடியாது நான் வந்து பார்ட்டிக்கு போகிற சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் ஜிட்டு கால் பண்ணுவாங்களா, வேறு வழியில் இவங்க எடுத்துருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஹீரோ நல்லா இருக்கானா என் பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு கேட்கும் போது நாங்கள் வெளியே வந்திருக்கோம். அப்படி ஐலாண்டில் வெளியே வா எங்கே வந்திருக்கீங்க போது நாங்கள் சும்மா வெளியே ஷாப்பிங் மாதிரி வந்தோம், மணி 10 மணி ஆகுது 10 மணிக்கு ஷாப்பிங்கான்னு கேட்பாங்க. ஆமாம்மா நாங்கள் சும்மா ஷாப்பிங் வந்தோம், இந்த மாதிரி எல்லாரும் ஷாப்பிங் வந்து எல்லாரும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு அந்த நானே வந்து சமாளிப்பாங்களா. அப்போ வந்து சீட்டு கேட்பாங்க என் பொண்ணும் அப்போ ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு கெமிஸ்ட்ரி போதா, அவங்க 2 பேரும் ஒத்து போகிறாங்கன்னு கேட்கும்போது நல்லா ஒத்து போகுது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நாங்கள் தான் கூட இருக்கோம்ல நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு சிக்னல் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. இவங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு சந்தோஷம், நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவ வந்துட்டு பப்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாள். அப்போ தூரமாக வந்து மிஸ்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. இவ என்ன பண்ணுவான்னா மிஸ்ஸாவை பார்த்துருவா. மிஸ்ஸாவை பார்த்து இவ ஆல்ரெடி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாள், அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து மிஸ்ஸா வந்துட்டு ஏன் நீ சொல்ல மாட்டேன், உன் லைஃபை எனக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வச்சது நான் தான், நீ வந்துட்டு ஒரு விபச்சாரிக்கு பிறந்த குழந்தை, உன் லைஃப்பை மாற்றி உன்னை சேஞ்ச் பண்ணி வச்சு உனக்கு இந்த மாதிரி லக்ஸரி லைஃப் கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடிச்சிட்டு அவள் போதையில் இருக்கும் போது இந்த மாதிரி சொல்லுவாளா. அவளுக்கு ஒன்றுமே புரியாது என்ன இந்த லேடி சொல்லுதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா டான்ஸ் பண்ண போயிடுவான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர். The Christmas tree's on fire, Santa's holding the lighter, my parents are both liars, I got gifts but 1 subscribers, thanks for the candy basket, oh got another jacket, my stocking's filled